அவருக்கு ஒழுக்கம் என்றால் என்னன்னு ஒரு சாப்டர் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபர் தான் அன்வர் ராஜா. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு புத்தி வச்சிருக்கிற அன்வர் ராஜா பாஜகவை பத்தி பேசுவதற்கு அருகதையற்ற நபர். அது வரும் தேர்தலில் தெரியும். அண்ணாமலையால் திரும்ப அசைச்சு பார்க்க முடியுமா முடியாதா என்பது அப்போதுதான் அதிமுகவினர் உணர்வாங்க, பிஜேபி காரங்க உணர்வாங்க. எப்படியாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்கணும். அதுக்கு கங்கணம் கட்டி அலையுது திமுக. அதுக்கு ஒரு துருப்பிச்சிட்டா தான் அந்த அன்வர் ராஜாவை பயன்படுத்துது. ஏன்னா அன்வர் ராஜாவுக்கு சமீப காலமாகவே அதிமுகவில் பெருசா இடம் கிடையாது. இதெல்லாம் நான் கலைஞர் அப்ப வீட்டு சொத்துல பண்ணீங்க. அறிவாலய அறக்கட்டளை எடுத்து கொடுத்தாங்க, இல்ல அண்ணா அறக்கட்டளை எடுத்து கொடுத்தாலும் கலைஞர் யாருடைய காசு இது? யாரை நீங்க ஏமாத்த பாக்குறீங்க? மொத்தமா இது பக்தர்களுடைய காசு. பக்தர்களோட காசை கொடுத்து கட்ட ஸ்டாலின் இவ்வளவு கொடுத்தாரு, ஸ்டாலின் எவ்வளவு கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்தாரு ஸ்டாலின்? சொந்த காசு எடுத்து கொடுத்தாரா? ஒரு தீர்த்தத்தை கூட ஒழுங்கா மக்கள் மேல தெளிக்க வக்கு இல்லாத இந்த HRNC அமைச்சர் தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணணும். எப்படி ராகுல் காந்திக்கு அறிவு கட்டத்தனமா பேசுவாரோ, எப்படி மூளை இல்லாம பேசுவாரோ, அதே போல ஒரு ஜெராக்ஸை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் அவர்கள் காமராஜர் அவ்வளவு கேவலமாக அவர் கருப்பு கலரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு கொச்சையாக பேசினார். அப்படிப்பட்டவனோடு ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு அவங்களை சொல்ற, நீ காமராஜர் ஆட்சியை போன்று இந்த ஆட்சி நடக்கிறது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்றேன்னா நீ எப்பேற்பட்ட ஒரு தொண்டனாக இருப்பேன்? இப்போ கூட ஒண்ணு கட்டு போயில, நீ நேரா போ, மனு போட்டு உங்க வீட்டுக்கார பாரு, பார்த்துட்டு உனக்கு யாருக்கு அழுத்தம் கொடுத்தா, உனக்கு எந்த அதிகாரி அழுத்தம் கொடுத்தா, உனக்கு எந்த அரசியல்வாதி அழுத்தம் கொடுத்தான்னு கேட்டுட்டு சொல்லு. கொலை செஞ்சவனை விட கொலை செய்ய தூண்டினவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு நம்ம சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது போ, நீ போய் தர்ணாலாம் ஏன் பண்ற? திமுகனா வாயை மூடிப்பான். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த திரைத்துறையும் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குனாக்கா உதயநிதி கண்ட்ரோல்ல இருக்கு. இவனுக்கு ஏதாச்சும் பேசினாக்கா ஒரு படம் அவங்க படம் ஓடாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் விஜய். கலெக்டர் ஆட்சி பண்ண மாட்டான், மினிஸ்டர் ஆட்சி பண்ண மாட்டான், அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டன் ஆட்சி பண்ணும். அப்படி குண்டர்களை ஒழித்ததுனால இவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அது இன்னும் அங்க நடக்கத்தான் செய்யும். நீ குண்டர் அழிக்கலையே, இங்க அப்பாவி மக்களில் கொள்ற. நீங்க ஒரு மண்டலத்தில் ஒரு ஊழல் பண்ணிட்டானா அவனை பதவி நீக்கம் பண்ணி அவனை பதவி இல்லாம பண்ணிடுற. நீ உங்ககிட்ட இருக்கிற அனைத்து அமைச்சர் மேலுமே நீ ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் மேலேயும் இருக்கு. பெரிய கருப்பன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ராஜா கண்ணப்பன்ல இருந்து பொன்முடியில இருந்து இன்னைக்கு துரைமுருகன்ல இருந்து எல்லாரும் மேலுமே இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. MRK பன்னீர்செல்வம் உள்பட. ஏன் அவங்களெல்லாம் நீ பதவி நீக்கம் பண்ணல? இப்போ அந்த பேர் பலகையை மட்டும் மாத்திட்டாக்கா சமூக நீதி வந்துடும். தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே. உங்களை தேடி முதல்வர் திட்டம், ஒன்றிய திட்டம், இதெல்லாம் தேர்தல் வரப்போதில்லை, வேற வழி கிடையாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் மாநில பேச்சாளரான பாஜகவின் ஃபயர் சதீஷ் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார், அதாவது நீங்களும் இப்போ அதிமுகவும் இப்போ கூட்டணியில் இருக்கிறீங்க. ஆனால் அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா அவர்கள் பாஜகலாம் தமிழ்நாடு காலே ஊன முடியாது, என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. சார் இது எப்படி சார், எப்படி ஒத்துக்க முடியுது உங்களால்? இல்லை, இப்போ அன்வர் ராஜா பேச்செல்லாம் நம்ம ஒரு பெருசாக ஒரு பேச்சை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவர் அதிமுக ஓரம் கட்டப்பட்ட நிர்வாகி. அவர் கழட்டி விடப்பட்ட நிர்வாகி அன்வர் ராஜா. அதனால் அன்வர் ராஜா பேச்சை நம்ம பாஜக அவருடைய பேச்சு பாஜகவை பெருசாக பாதிக்குதான்னு கேட்டாக்கா அது பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அன்வர் ராஜா பொது வாழ்க்கையில சரி, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில சரி ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர். அவருக்கு ஒழுக்கம் என்றால் என்னன்னு ஒரு சாப்டர் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நபர் தான் அன்வர் ராஜா. எடுத்துக்காட்டா இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பிஜேபி, RSS, சங் பரிவார் அமைப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கான பேர் பேச்சுலர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம இந்தியாவை முன்னோக்கி செல்ல வேண்டும், இந்தியாவை உலக வல்லரசாக வேண்டும்னு ஒரு நோக்கத்துல இன்னைக்கு லட்சக்கணக்கான பேச்சுலர்ஸ் ஒர்க் பண்றாங்க. கல்யாணமே பண்ணிக்காம எல்லா சுகதுக்க வாழ்க்கையிலும் துறந்து இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க. ஆனா இந்த அன்வர் ராஜாங்கிறவர் 60 வயசு ஆகுது. இந்த 60 வயசுல 30 வயசு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. 3வது திருமணம். 30 வயசு பொண்ணு 3வது திருமணம் பண்றாரு. அந்த 3வது திருமண பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு புத்தி வச்சிருக்கிற அன்வர் ராஜா பாஜகவை பத்தி பேசுவதற்கு அருகதையற்ற நபர். அது மட்டுமல்லாம இவருக்கு கல்யாணத்தை அவங்க குடும்பத்தாரே பண்ணி வைக்கிறாங்க. அன்வர் ராஜாவுக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்கள இவருக்கு அவங்களுக்கு கல்யாண குழந்தைங்க இருக்கு. பேரம்பத்தி எடுத்தவர் தான் அன்வர் ராஜா. அந்த பசங்களையும் இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. காரணம்னாக்கா அந்த 300 கோடி சொத்து ஊழல் செஞ்சு சேர்த்து வச்ச அந்த 300 கோடி சொத்தை குடும்பங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகாம விட்டுட்டாக்கா அப்பா சொத்து கொடுக்க மாட்டாங்கிறதுனால 300 கோடி சொத்துக்காக 60 வயசுல 3வது கல்யாணம். அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனை கல்யாணம் பண்ணும் போதுக்கு அந்த குடும்பம் ஆதரிக்குதுன்னு சொன்னா எப்படிப்பட்ட அது குடும்பமாக இருக்கும், எப்படிப்பட்ட நபராக இந்த அன்வர் ராஜா இருப்பாரு. அதனால அந்த அன்வர் ராஜாவெல்லாம் பிஜேபியை பத்தி பேசுறதுக்கோ, இவர் அண்ணாமலை பத்தி கூட பேசியிருக்காரு.
அண்ணாமலையால் ஒரு துரும்பை கூட இங்க அசைத்து பார்க்க முடியாதுன்னு பேசியிருக்காரு. அது வரும் தேர்தலில் தெரியும். அண்ணாமலையால் துரும்ப அசைச்சு பார்க்க முடியுமா முடியாதா என்பது அப்போதுதான் அதிமுகவினர் உணர்வாங்க, பிஜேபி காரங்க உணர்வாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பிஜேபியோட பொக்கிஷமாக அண்ணாமலை இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரை அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியோ இல்லை அவர் நீக்கப்பட்ட நிர்வாகியோ ஒருத்தர் பேசும்போது அது அதிமுகவினர் கண்டிச்சிருக்க வேண்டும். அது கண்டிக்காதது என்ன இதுன்னு தெரியல. ஏன்னா பாஜகவினருக்கு ஒரு கட்டளை எடுக்கப்பட்டிருக்கு. அதிமுகவினரை யாரும் விமர்சிக்க கூடாது என்ற ஒரு கட்டளை இருக்கும்போது அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இல்லை எல்லாருக்குமே. இப்போ அன்வர் ராஜா என்ற ஒரு தனிப்பட்ட நபர் இப்படி பொதுவாக ஒரு தேசிய கட்சியை 18 ஸ்டேட்ல ஆளக்கூடிய ஒரு கட்சியை இங்கே தமிழகத்தில் கால் ஒன்ற முடியாதுன்னு சொல்றாங்கன்னா 18% ஓட்டு எடுத்து காட்டிருக்கோம். நாங்கள் தனித்து எங்களுடைய கூட்டணியாக 18% ஓட்டு எடுத்து நாங்கள் காமிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு நமக்கும் பார்த்து 2% தான் ஓட்டு வித்தியாசம். அவங்க 20 நம்ம 18. அப்போ கால் ஊனாம கை ஊன முடியாம 18% ஓட்டு எடுத்திருக்கிறோம். அதனால அன்வர் ராஜா வாயை அடக்கி கொள்ள வேண்டும். இனி பாஜகவை பற்றி அன்வர் ராஜா பேசினார், அவர் வந்து பொது வழியில அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அனைத்து பாஜக தொண்டனும் பேசுவான். அந்த அளவுக்கான மோசமான நிலையை அன்வர் ராஜா சந்திக்க நேரிடும். ஓகே சார், அதாவது இப்போ தான் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொள்றாரு. அதுக்கு நயினார் நாயகன், எல்முருகன் எல்லாருமே போய் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. நல்ல ஒரு இணக்கமாக. ஆனால் இந்த டைம்ல அன்வர் ராஜா பேசுறதுக்கான காரணம் என்ன? அது உடச்சு விடணும்னு நினைக்கிறாரா? ஏதாவது சதி இருக்கா? ஆமா, உண்மையிலேயே அதாவது திமுகவுடைய கைப்பாவாயாகத்தான் செயல்படுறாரு. ஏதாவது எப்படியாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணியை உடைக்கணும், அதுக்கு கங்கணம் கட்டி அலையுது திமுக. அதுக்கு ஒரு துருப்பிச்சிட்டா தான் அந்த அன்வர் ராஜாவை பயன்படுத்துது. ஏன்னா அன்வர் ராஜாவுக்கு சமீப காலமாகவே அதிமுகவில் பெருசாக இடம் கிடையாது. அதனால அந்த அதிருப்தியில் இருந்ததை இவங்க திமுக வந்து அதை அவர் டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணி அவரை பேச வைக்கிறாங்க. இவர் மட்டும் இல்லை, இனிமேல் நிறைய பேர் பேசுவாங்க. யார் யாரெல்லாம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு இனி திமுக இந்த வேலையை தான் செய்யும். இப்படி பேசுனா பாஜக காரனு கோபம் வரும், பாஜக காரனுக்கு கோபம் பாஜக காரன் ஏதாவது பேசுவான். அப்படி பேசும்போது இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி 2 கூட்டணியை முறிச்சு விடலாம், இந்த கூட்டணியை வந்து உடைக்கலாம்ங்கிற ஒரே ஒரு அஜெண்டால தான் இன்னைக்கு திமுக இது போன்ற அன்வர் ராஜா போன்ற ஒரு கைக்கூலியை வச்சு நீ வேலை செய்யறாங்க. ஓகே சார், அடுத்ததாக இப்போ திருச்செந்தூர் குடமுழுக்கு பார்த்துருக்கிறது ரொம்ப சூப்பராக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க HRNC மூலிமா. அதுக்கு பல கோடிகள் செலவு செஞ்சிருக்கா சேகர் பாபு அவர்களும் தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி நிலைப்பாடு இல்லை, சேகர் பாபு ஒரு பட்டியலே போட்டிருக்காரு. நாங்கள் வந்து போக்குவரத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணோம், தங்கறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணோம், நாங்கள் வந்து ஒலிக்கு இவ்வளவு செலவு பண்ணோம், நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு இவ்வளவு சொன்னோம், இவ்வளவு மலர் வளையத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணோம், ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் நான் கலைஞர் அப்பம் வீட்டு சொத்துல பண்ணீங்க, இல்லை ஸ்டாலின் அப்பம் வீட்டு சொத்து பண்ணீங்களா, இல்லை உதயநிதி அப்பம் வீட்டு சொத்துல பண்ணீங்களா? சரி, அதெல்லாம் விடுங்க. இங்கே சேகர் பாபு அவரோட அப்பம் வீட்டு சொத்துல பண்ணீங்க இல்லையா? இது மொத்தமும் இந்த பக்தர்கள், திருச்செந்தூர் முருகர் பக்தர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகர் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் உண்டியில போடப்பட்ட காசு, நன்கொடையாக கொடுக்கப்பட்ட காசு. இங்கே நிலம்லாம் நாங்கள் எழுதி கொடுத்துருக்காங்களே, எங்கள் மூதாதையர்கள் நிலத்தை கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களே, அந்த கோயில் மூலியமாக, அந்த நிலம் மூலியமாக குத்தகைக்கு விடப்பட்ட காசு, வாடகைக்கு கடைகளில் விட்டுருக்காங்க இல்லையா, அந்த வாடகை காசு, இது மொத்தமும் இன்னைக்கு HRNCல இருக்கு. அந்த காசு எடுத்து இவங்க செலவு பண்ணிட்டு என்னமோ தமிழக அரசு தனி நிதி ஒதுக்குனாங்களா? கிடையாது. இது HRNCலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட காசு, இந்து அறநிலையத்திலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட காசு. இது எப்படி நீ பெருமை கொண்டாடுவ? என்னமோ இவங்க அறக்கட்டையிலேருந்து, அறிவாலய அறக்கட்டையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க, இல்லை அண்ணா அறக்கட்டையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க, கலைஞர் அறக்கட்டளை யாருடைய காசு இது? யாரை நீங்க ஏமாத்த பாக்குறீங்க? மொத்தமா இது பக்தர்களுடைய காசு. பக்தர்களோட காசை கொடுத்து கரெக்டா ஸ்டாலின் இவ்வளவு கொடுத்தாரு, ஸ்டாலின் எவ்வளவு கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்தாரு ஸ்டாலின்? சொந்த காசு எடுத்து கொடுத்தாரா? சொந்த காசு எடுத்து கொடுத்தாரான்னு கேட்கறேன். இல்லை உதயநிதி எடுத்து கொடுத்தாரா? இல்லை நீ கொடுத்தியா? நீ இந்தியா அறநிலையத்துறை அமைச்சர் தான், நீ கொடுத்தியா அவங்க சொந்த காசை? இப்படி ஒட்டுமொத்தமா மக்களோட காசை கொடுத்துட்டு என்னமோ தமிழக அரசு பண்ண மாதிரி பீச்சிக்கினான்னு அர்த்தம். அதெல்லாம் ஒழுங்கா பண்ணீங்களா? எங்களோட காசுல பண்ணுறீங்க, ஒழுங்கா பண்ணீங்களா? அந்த தீர்த்தத்தை எப்படி கொடுத்தாங்களான்னு பார்த்தீங்களா? நிறைய மினரல் வாட்டர் எடுத்து அதில் ஊற்றி ட்ரோனில் ஊற்ற வச்சு அதெல்லாம் தீர்த்தமா? அது ஒரு தீர்த்தம் எப்படி இருக்கணும்? கும்பாபிஷேகம் பண்ண தண்ணியை எவ்வளவு தண்ணியில கலந்து எவ்வளவு பக்தர்கள் வருவாங்க, அதுக்கான ஏற்பாடு எப்படி இருக்கணும்? அந்த ஒரு பேசிக். ஏன்னா பக்தர்கள் எதுக்கு போவாங்கனாக்கா, அங்கே சாமியை வணங்குவதை விட அந்த கும்பாபிஷேகத்து அந்த நீரை வந்து தன் மீது படாதா என்ற இயக்கத்துக்காக தான் அங்கே போவாங்களே. அங்கெல்லாம் போய் ஏங்க இன்னைக்கெல்லாம் நாளைக்கு கூட போய் சாமியை பார்த்துக்கலாம், கும்பாபிஷேகம் பண்ண சாமியை. ஆனால் அந்த கலச நீர் தன் மீது படாதா என்ற ஒரே ஒரு அந்த ஒரு வேண்டுதலோடு தான் இன்னைக்கு போவாங்க. நீ அவங்க கிட்ட போய் மினரல் வாட்டரை ஊற்றி நீ போய் தெளிக்க விடுறேன்னு சொன்னா என்ன அர்த்தங்க? என்ன நடக்குது? அப்போ நீ அது பக்திமயமா பண்ணியா இல்லை வேஷமா பண்ணியா நீ? அப்போ இது விளம்பரத்துக்காக பண்ணதா? இது திருச்செந்தூர் கும்பாபிஷேகமே விளம்பரத்திற்காக பண்ண வேலை தான் இது. இது முழுக்க பக்திக்காக பண்ணதே கிடையாது. பக்திக்காக பண்ணது நம்ம நடத்தணும் பாருங்க, மதுரையில் நடத்த, அதுதான் பக்தி மாநாடு. இது நடத்துது விளம்பர மாநாடு. அது நடத்திட்டாங்கிறதுக்காக இது அதே 5 லட்சம் பக்தர்களை கூட்டணுங்கிறதுக்காக இவங்க செய்தது. நீ நடத்தலைன்னா கூட அங்க பொதுமக்கள் அதை நடத்தி மிக சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஒரு தீர்த்தத்தை கூட ஒழுங்கா மக்கள் மேல தெளிக்க வக்கு இல்லாத இந்த HRNC அமைச்சர் தயவு செஞ்சு ராஜினாமா பண்ணாங்க. இவருக்கெல்லாம் அருகதையே கிடையாது. இந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பதற்கு சேகர் பாபுக்கு அருகதையே கிடையாது. அவர் பீடை பாபு தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது.
முருகன் மாநாடுன்னு சொன்னீங்க. ஆனா அந்த முருகன் மாநாட்டை வந்து நடத்துறதுக்கு காரணமா இருந்ததே வந்து அந்த அஜித்குமார் வழக்குல தேடப்படக்கூடிய நிக்கிதா அப்படின்ற மாதிரி செல்வ பிறந்தகை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உண்மையா? செல்வ பெருந்தகை வந்துட்டு அது ஏன் காங்கிரஸ் கட்சி வளராம இருக்குன்னாக்கா, செல்வ பெருந்தகை மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து தலைவராக்குவதனால தான் இந்த காங்கிரஸ் கட்சி வளராம இருக்கு. எப்படி தேசியத்தில் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மழுங்கடிக்க கொண்டு இன்னைக்கு காணாம போயிருக்குன்னா அது காரணம் ராகுல் காந்தி. எப்படி ராகுல் காந்திக்கு அறிவு கட்டத்தனமா பேசுவாரோ, எப்படி மூளை இல்லாம பேசுவாரோ, அதே போல ஒரு ஜெராக்ஸை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. இவர் கேட்கிறாரு, இந்த அஜித்குமார் கொலை வழக்கில் கேட்கிறார், ஏதோ ஒருத்தர் 2 போலீஸ்காரன் தப்பு பண்ணதுக்கு ஒட்டுமொத்த போலீஸ் நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நான் கேட்கிறேன். இதே பென்னிஸ் ஜெபராஜ் கொலை வழக்குல பென்னிஸ் ஜெபராஜ் இருக்கும் போதும் நீ இருந்த, செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். அப்ப KS அழகிரி இருந்தார். அப்ப ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லல? ஏதோ 1-2 பண்ண போலீஸ்காரர் தவறுக்கு ஏன் இதெல்லாம் இவ்வளவு பெரிய நீங்க பேசுறீங்கன்னு ஏன் அப்ப நீங்க MK ஸ்டாலினை கண்டிக்கல? அப்பயே காங்கிரஸ் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, திருமாவளவன் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, அப்பெல்லாம் நீ ஏன் கேட்கல? அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடை நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா நீ எப்பேற்பட்ட ஒரு தலைவனா இருப்ப? நீ அப்போ செல்வ பெருந்தகை என்பவரே அவர் இருப்பதனால தாங்க இந்த காங்கிரஸ் கட்சி நீ வளராம இருக்கு. ஒரு பக்கம் போய் பேசுறாரு என்னன்னு, எனக்கு கூட்டணியில பங்கு வேணுங்கிறார். இன்னொரு பக்கம் போயிட்டு காமராஜர் ஆட்சியை MK ஸ்டாலின் தந்து கொண்டிருக்கிறார்கள். வெக்கமா இல்ல? காமராஜரை தோற்கடித்த, காமராஜரை திமுகவை விட கேவலமாக பேசியவன் எவனுமே கிடையாது. ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் அவர்கள் காமராஜரை அவ்வளவு கேவலமாக, அவர் கருப்பு கலரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு கொச்சையாக பேசினார். அப்படிப்பட்டவனோடு ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு அவங்களுக்கு சொல்ற, நீ காமராஜர் ஆட்சியை போன்று இந்த ஆட்சி நடக்கிறது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்றேன்னா நீ எப்பேற்பட்ட ஒரு தொண்டனாக இருப்ப? அப்ப காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து வந்தவன் எவனா இதை பேசுவானா? நீ நடுவில் 10 கட்சி மாறிட்டு 11 கட்சி வந்த பிறகுதான் உனக்கு காமராஜரோட அருமை தெரியல. அதனாலதான் காமராஜரையும் ஸ்டாலினையும் இன்னைக்கு ஈக்குவல் பண்ணி இவர் பேசுறாருன்னு சொன்னா, இவர் காங்கிரஸுக்கு மாநில தலைவராக இருக்கிறது லாய்க்கற்றவர். அது இல்லாம ஒரு மைக்கு கிடைச்சா என்ன பேசணும், ஒரு மாநில தலைவர் என்ன பேசணுன்ற கூட ஒரு தெளிவு இல்லாம பேசுறாருன்னு சொன்னா, இந்த நிக்கிதா இப்போ இன்னைக்கு இந்த அம்மா போய் திரும்ப ஜாயின் பண்ணிட்டாங்களா தெரியுமா? நிக்கிதா ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி கிளாஸ் எடுக்கிறாங்களா நேத்துல இருந்து. எப்படி விட்டீங்க? எப்படி விட்டீங்க? அந்த நகை எங்க போச்சுன்னு தெரியல இது வரைக்கும். அந்த நகையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த நகை உண்மையிலே திருட்டு போச்சா இல்லையான்னு தெரியல. அந்த அம்மா ஒரு நாள் கூட கூப்பிட்டு விசாரிக்கல அந்த போலீஸ். இன்னைக்கு போய் ப்ரொஃபஸரா அந்த மாதிரி ஜாயின் பண்ணி திரும்ப பேசுறாங்கன்னு சொன்னா, அப்ப ஆளுங்கட்சியோடைய பலம் இல்லாமல், ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமல் அந்த அம்மா எப்படி டியூட்டி ஜாயின் பண்ணி திரும்ப ப்ரொஃபஸரா இன்னைக்கு ஒர்க் பண்றாங்க? இவ்வளவு பெரிய படுபாதக செயலை செஞ்சுட்டு A1 அக்யூஸ்டா இருக்கக்கூடிய அந்த அம்மாவை விசாரிக்காம ஒரு நாள் கூட அந்த அம்மா கஸ்டடியில் எடுக்கல. நீங்க சும்மானா கூட அந்த அம்மா கூப்பிட்டு விசாரிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா இன்னைக்கு போய் திரும்ப இதெல்லாம் கேட்கணும். செல்வ பெருந்தகை கேட்பாரா? இதெல்லாம் கேட்பாரா? அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி, பெண் நிர்வாகி அண்ணாமலை கூட ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அவங்க நிக்கிதா மாதிரியே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேடுகட்ட சீப்பு செந்தில், அதாவது இரவலுக்கு ஆசைப்படும் சீப்பு செந்தில், இவனை மாதிரி ஒரு கேடு கட்டவன் கிடையாது. அந்த சீப்பு செந்தில் ஒரு ட்வீட் போடுறான். அந்த ட்வீட்டை எட்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 18 சேனல் வந்துட்டு அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம எல்லா சேனல்லையுமே அதை போடுறான். அண்ணாமலையோட நிக்கிதா, அண்ணாமலையோட நிக்கிதான்னு. அடுத்த அவன் சீப்பு செந்தில் போட்ட அடுத்த நொடியே அது தப்புன்னு நிரூபிச்சாச்சு. அந்த லேடியை வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க. அது நான் தான், நிக்கிதா கிடையாது, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவள்ளூர் மாவட்ட செயலாளரை பேட்டி கொடுத்த பிறகும் இன்னும் கூட அந்த செய்தி சேனல்லையும் சரி, உங்களுடைய சமூக வலைத்தளத்திலும் சரி, அண்ணாமலை கூட நீங்க சேர்த்து வச்சு பேசுறீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இந்த சேனலுக்கு இருக்கு பாருங்க. இந்த எல்லா சேனலுக்குமே, இந்த முக்கிய சேனல் எல்லாமே நீ அண்ணாமலையா அந்த அம்மா கூட வச்சு போடுறேன். ஏன் உங்களுக்கு ஃபேக் செக்கர்லாம் கிடையாதா? இப்போ பிரின்ஸ், நம்ம சங்கி பிரின்ஸை கைது பண்ணாங்க. அவர் போட்ட பதிவு தவறான பதிவுன்னு தமிழ்நாடு ஃபேக் செக்கர்ஸ் தான் அதை வந்து அவர் போட்டது தவறுன்னு சொல்லி தான் அவர் மேலே கேஸை போடுறாங்க. அப்போ அதே தானே? அப்போ இது தப்பு தானே? அப்போ இத்தனை சேனல் மேலே நீ கேஸ் போட வேணாமா? இத்தனை சேனலும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, நீ ஏன் கேஸ் போட? தமிழக அரசு அவங்களை கேள்வி கேட்கல, இது தவறு, இது அந்த அம்மா கிடையாதுன்னு ஏன் சொல்லலை? அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு கருத்து பரவிட்டா ஃபேக் செக்கரை போட்டு உடனே நீங்க அதை தப்புன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்றீங்க. இதே எதிர்கட்சிகளுக்கு நீங்களே ஒரு பதிவை போட்டு அதை ஃபேக் செக்கர்கிட்ட கொடுக்காம இழுத்தடிக்கிறீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கு? அப்ப இது எவ்வளவு பெரிய தவறு? இது ஒரு மாபெரும் தலைவர், மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவன் கூட இந்த அம்மா போட்டோ எடுத்து நீ போடுறேன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படின்னு பார்த்தாக்கா ஜாபர் சாதிக்கும் கூட போட்டோ எடுத்தானே. அப்போ ஜாபர் சாதிக்கு வந்து அவன் கொள்ளையடிச்ச பணம், அந்த போதைப் பொருள் விற்ற பணத்தை ஸ்டாலினுக்கு சொந்தம்னு சொல்லலாமா? MK ஸ்டாலினோட பையனுக்கு உதயநிதிக்கு சொந்தம்னு சொல்லலாமா? அவனுக்கும் உனக்கும் தொடர்புன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஜாபர் சாதிக்கு வந்துட்டு கொடுத்துருக்கிறான்ல, அவங்க கூட போட்டோ எடுத்துருக்கிறான், நன்கொடை கொடுத்துருக்கிறான்ல, போதைப் பொருள் வித்த காசு எடுத்து உனக்கு நன்கொடை கொடுத்துருக்கிறானே. அப்போ உனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? அப்போ நீ தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்யி. நீ அண்ணாமலை கூட அந்த அம்மா இல்லை, வேற ஒருத்த பொம்பளை போட்டோ இருக்குன்னு சொன்னதுக்கே நீ இவ்வளவு பேச்சு பேசுறீங்கன்னாக்கா குற்றவாளி.
குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை நீ பக்கத்தில் வச்சு போட்டோ எடுக்கிற, அவன் கொடுக்குற காசை நன்கொடை வாங்குறன்னு சொன்னா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க வேணாம் அந்த ஊடகங்களை? ஏன் கேள்வி கேட்கல? இந்த செல்வ பெருந்தகை கேட்க வேண்டியதானே, ஏன் கேட்கல? அப்போ இவனுக்கு கேட்காம இருக்கிறானா எதிர்கட்சி என்றால் நிலைப்பாடு, ஆளுங்கட்சி என்றால் நிலைப்பாடு. இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சும்மா கிடையாது, மக்கள் பார்க்குறாங்க. இதெல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிக்கிதா இப்போ வந்து திரும்ப வேலைக்கு போகிறதா சொல்கிறீங்க. நீங்கள் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது? இப்போ அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா அவங்களுக்கு ஆதரவா யார் வந்துட்டு அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டான்ற விஷயம் தெரியும். யார் மேலதிகாரி? எந்த மேலதிகாரி, அவருக்கு எந்த அரசியல்வாதி வந்துட்டு ஆதரவு? எனக்கு ஒன்றும் இல்லைங்க. இப்போ அந்த 5 போலீஸ்காரில் ஒரு அம்மா பேசல, அவங்களுக்கு மனைவி மட்டும் தர்ணா பண்ணி போராட்டம் நடத்தினால நான் என்ன கேட்குறேன், அந்த அம்மாவை நான் கேட்குறேன், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயில, நீ நேராக போ, மனு போட்டு உங்க வீட்டுக்கார பாரு, பார்த்துட்டு உனக்கு யாரு இப்போ அழுத்தம் கொடுத்தா, உனக்கு எந்த அதிகாரி இப்போ அழுத்தம் கொடுத்தா, உனக்கு எந்த அரசியல்வாதி இப்போ அழுத்தம் கொடுத்தான்னு கேட்டுட்டு சொல்லு. ஏன்னா குற்றம் சாட்ட கொலை செஞ்சவனை விட கொலை செய்ய தூண்டினவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு நம்ம சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது போ, நீ போய் தர்ணாலாம் ஏன் பண்ற? நேரா போ, உங்க ஆத்துக்கார போய் பாரு, உங்க வீட்டுக்கார போய் பாரு, அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேட்டு வந்து நீ உண்மையை இதே பிரச்சனை முன்னாடி சொல்லு. இப்ப எவ்வளவு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண, அதே போல போ, 5 போலீஸ்காரர் மனைவிகளும் போங்க, போயிட்டு மனு போட்டு பாருங்க, யாருன்னு கேளுங்க, உங்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்ததுன்னு கேளுங்க. கொஞ்சம் தண்டனையாச்சும் குறையும். ஏன்னா உனக்கு இப்ப நீ ஒரு தூண்டில் தான், உன்னை எழுதிட்டது வேற ஒரு ஆள், நீ ஒரு அம்பு தான், உன்னை எழுதியது யாரு அதை நீ சொல்லிட்டேனாக்கா இந்த பிரச்சனை முடிஞ்சிருமே. அப்ப இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா இப்ப நீ உண்மையை ஒத்துக்கிட்டுனாக்கா உனக்கு தண்டனையும் குறைக்க போகுது, உண்மையான குற்றவாளி மாட்ட போறான். அப்ப உண்மையான குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு இந்த குடும்பமே, இந்த 5 போலீஸ்காரர் குடும்பமும் நினைக்குதா? உனக்கு உங்க புருஷன் முக்கியம், உங்களுடைய கணவன்மார்கள் முக்கியம்னா போங்க, உண்மையை சொல்லுங்க. இது வரைக்கும் கஸ்டடி எடுக்கலங்க. அந்த 5 போலீஸ்காரா இது வரைக்கும் நீதிமன்ற விசாரணைக்கு கஸ்டடி எடுக்காம இருக்கீங்க. ஏன் கூப்பிட்டு விசாரிக்காம இருக்கிறீங்க? கேட்டால் சிபிஐட ஒப்படைச்சிட்டோம், அதனால நாங்கள் விசாரிக்காம இருக்கிறோம். சிபிஐ விசாரிக்கும், அப்போ தெரியும் எந்தெந்த அரசியல்வாதி இதை தலையிட்டு இருக்கிறாங்க, எந்த உயர் போலீஸ் அதிகாரி தலையிட்டு இருக்காங்கன்னா அப்போ தெரியும். அடுத்தது இந்த அஜித்குமார் வழக்கில் வந்து இந்த போராளிகளும் சரி, சினிமா பிரபலங்களும் சரி, எதுக்குமே வந்து வாய் திறக்காமல் இருக்காங்களே. ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அதை அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் வாய் திறப்பான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் யாருமே வாய். இது இங்கே நடந்துச்சு இல்லை, தமிழ்நாட்டில் நடந்ததுனால அவங்க வாய் திறக்க மாட்டாங்க. அவங்க வாய் எப்போ திறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உத்தரப்பிரதேசம் நடந்தாக்கா அவங்க வாய் திறக்கும், 9 துவாரமும் திறக்கும். அதே போல குஜராத்தில் நடந்தாக்கா 9 துவாரமும் திறக்கும். மகாராஷ்டிராவில் நடந்தாக்கா 9 துவாரம், ராஜஸ்தானில் நடந்தா, இப்படி எங்கெல்லாம் பிஜேபி ஆளுகிறதோ அந்த மாநிலத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன சம்பவம் நடந்தா கூட இந்த ஒட்டுமொத்த நடிகர்கள், இந்த சித்தார்த்து, இந்த பிரகாஷ் ராஜ், சூர்யா மனைவி ஜோதிகா, இப்படி எண்ணற்ற நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த வெற்றிமாறன் உட்பட, இந்த இசையமைப்பாளர் அவன் பேர் என்னது, ஜிவி பிரகாஷ், இவங்க எல்லாருமே ஆளுங்கட்சி. இப்ப திமுகனா வாயை மூடிப்பான். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த திரைத்துறையும் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்குனாக்கா உதயநிதி கண்ட்ரோல்ல இருக்கு. இவனுக்கு ஏதாச்சும் பேசினாக்கா ஒரு படம் அவங்க படம் ஓடாது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் விஜய். அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சி என்றால் வாயை மூடிக்கிறாங்க. இதே பாஜக ஆளும் மாநிலம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் பேட்டி கொடுப்பான் பாருங்க. அவ்வளவு கேவலமா அந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு கேனப்பாயெல்லாம் பேட்டி கொடுப்பான், உட்காந்து என்னன்னே தெரியாம கொடுப்பான். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயில. இப்ப இந்த கடலூர்ல இப்போ இந்த ரயில்வே விபத்து நடந்திருக்குல்ல, இப்ப வருவான் பாருங்க, அஜித்குமாருக்கு வாயை திறக்காதவெல்லாம் இது மத்திய அரசோட டிபார்ட்மெண்ட்லயா ரயில்வே, இப்போ வாயை திறப்பான் பாருங்க. ஒட்டுமொத்த நடிகர் பட்டாளமும் இனிமே பேசுவான் பாருங்க. இந்த சத்யராஜ் உள்பட எல்லாருமே இதை பத்தி பேசுவான் பாருங்க. இந்த வெற்றிமாறன், சத்யராஜ், சூர்யா, இன்னைக்கு விடுபட்ட நடிகர்கள் யாரா இருந்தாலும் இன்னைக்கு இந்த விபத்துக்கு, இது விபத்து என்பது வேற, கொலை என்பது வேற. இது ரெண்டுத்தையும் இப்ப சம்பந்தம் பத்தி பேசுவான். அஜித்குமாருக்கு பொங்குனீங்களே, இதுக்கா பொங்கல நம்மளை கேட்பான் பூச்சி. நம்ம தப்புனா தப்பு தான், எதுவாக இருந்தாலும் தப்பு தான். ரயில்வே நிர்வாகி தப்பு பண்ணுது, அந்த ரயில்வே ஊழியர் தப்பு பண்ணுதுன்னா தப்பு தான், அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படல, மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதுக்கு வாய் திறக்காதெல்லாம் இதுக்கு வாய் திறப்பான். இன்னைக்கு பேசுவான் பாருங்க. நாளைக்கு செய்தித்தாள் எடுங்க, நாளைக்கு டிவி சேனல்லாம் பாருங்க, ஒட்டுமொத்த திமுகவுடைய கூத்தாடிகளும் ஒட்டுமொத்த திமுக அடிமைகளுமே இதை பத்தி நாளைக்கு டிவி டிபேட்ல பேசுவாங்க. ஏன் சார், தமிழ்நாட்டில் ஏதோ 24-25 கஸ்டடி டெத் வந்ததுக்கு இவங்களுக்கு வந்தளிக்கிறீங்க. உத்தரப்பிரதேசம் ஏதோ 500 மேலாம் கஸ்டடி டெத் நடந்திருக்குதாம்ல சார். உத்தரப்பிரதேச் என்ன சார், உத்தரப்பிரதேசுக்கும் இங்கே வித்தியாசம் இருக்கு சார். உத்தரப்பிரதேசில் உண்மையாக செத்தவங்க எல்லாருமே குண்டாஸ், அவங்களாம் குண்டர்கள். ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேச ஆண்டதே குண்டர்கள் தான். இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் வந்த பிறகுதான் அந்த குண்டர்களே இல்லாத ஒரு அரசாங்கமாக நிகழுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாயாவதியாக இருந்தாலும் சரி, அகிலேஷ் யாதவாக இருந்தாலும் சரி, அவங்க ஆளும் போது அங்கே ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய ஆதரவோட குண்டர்கள் தான் அந்த ஆட்சியை நடத்தினாங்க. இவர் வந்தவர் தான் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறான். இப்போ அஜித்குமாரை கொன்னதுக்கு எந்த மக்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறானா? இல்ல. ஆனா
அங்கே குண்டர்களை கொன்றதுக்கு அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு குண்டர் இருப்பாங்க. அங்கே அவன் தான் ஆட்சி பண்ணுவான். கலெக்டர் ஆட்சி பண்ண மாட்டான், மினிஸ்டர் ஆட்சி பண்ண மாட்டான். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குண்டனும் ஆட்சி பண்ணுவான். அப்படி குண்டர்களை ஒழித்ததுனால வந்து இவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அது இன்னும் அங்கே நடக்க தான் செய்யும். நீ குண்டர் அழிக்கலையே, இங்கே அப்பாவி மக்களில் கொள்ற நீங்க. அஜித்குமார் இதுக்கு முன்னாடி எதனா கேஸ் இருக்கா? எந்த வழக்குமே அவன் மேலே கிடையாது. ஒரு அப்பாவியை கொன்னுட்டு அதையும் நீங்கள் ஒருத்தர் பற்றி சேர்த்து பேசினான்னு அர்த்தம். 24 கொலை வழக்கு, லாக்அப் டெத்து. அதில் ஒருத்தம் கூட இதுக்கு முன்னாடி வழக்கு இருந்தவன் கிடையாது. எல்லாருமே அப்பாவி பொதுமக்கள். 24 லாக்அப் டெத்தில் ஒரு டெத்து கூட ஒருத்தர் மேலே கூட ஏற்கனவே வழக்கு இருந்ததா சரித்திரம் கிடையாது. அப்போ 24 அப்பாவியை நீ கொன்னுட்டு அதை உத்தரப்பிரதேச கூட சேர்த்து பேசுகிறேன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு கால்குலேஷன்? இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதெல்லாம் இங்கே என்ன பாப்புலேஷன், அங்கே என்ன பாப்புலேஷன்? இங்கே என்ன வந்து படிப்பறிவு இருக்குது, அங்கே என்ன படிப்பறிவு இருக்குது? நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் தான் படிப்பறிவில் சிறந்தவங்க, நாங்கள் தான் உயர்கல்வியில் சிறந்தவங்க, இங்கே எல்லாமே படித்தவங்க, அங்கே படிக்காதவங்க பான்பராக வாயான்னு சொல்கிறீங்க. பான்பராக வாயா ஏதோ மூளை இல்லாமல் பண்ணிட்டான். உனக்கு மூளை இருக்குல்ல, நீ அறிவாளித்தானே, நீ அந்த வேலையை செய்கிறப்ப. அப்போது எப்படிப்பட்ட ஒரு முன்னுக்கு முரணான ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட பரப்புகிறாங்க பாருங்க இந்த மீடியா மூலமாக. அதே மாதிரி நேற்றுக்கு வந்து நம்ம பிரேமலதா விஜயகாந்த் மேம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்க அந்த அஜித்குமாரை மிளகாப்பொடி போட்டு கொடுமைப்படுத்தினீங்களோ அதே தண்டனை மிளகாப்பொடி இது வந்து நான் போலீஸ்காரங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இது சரியான வாதமா சார்? அது அதாவது கண்ணு காதுக்கு காது அப்படின்ற மாதிரி வைக்க முடியுமா நம்மளால? இப்போ அவங்க சொன்ன கருத்தை விட நேத்திக்கு ஒரு நகராட்சியோடைய மண்டல மாநகராட்சியோட மண்டல தலைவர்களை நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கினாங்க? நம்ம ஸ்டாலின் அவர்கள் நீக்கியிருக்கிறார். இத்தனைக்கும் ஆளுங்கட்சியோட மண்டல தலைவர்கள். இப்போ ஒரு மாநகராட்சினாக்கா அதில் வந்து ஒரு 4 மண்டலம் இருக்கும். அந்த 4 மண்டலத்துக்கு சேர்மனை போடுவாங்க, தலைவரை போடுவாங்க. அந்த மண்டலத்தோடைய 4 சேர்மனையும் நீக்கிட்டாங்க. அந்த மாநகராட்சியோட 4 சேர்மனையும் நீக்கிட்டாங்க. ஏன்டா நீக்கினீங்க கேட்டால் அந்த 4 பேருமே ஊழல் பண்ணிட்டாங்களாம். எப்படி ஊழல் பண்ணதுனால பதவி நீக்கம் செய்யட்டாங்க அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர்லாம், அப்போது ஒரு மண்டலத்தில் ஒரு ஊழல் பண்ணிட்டானா அவனை பதவி நீக்கம் பண்ணி அவனை பதவி இல்லாமல் பண்ணிடுற நீ, உங்ககிட்ட இருக்கிற அனைத்து அமைச்சர் மேலேயுமே நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் மேலேயும் இருக்கு. பெரிய கருப்பன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ராஜா கண்ணப்பன்லேருந்து பொன்முடியிலேருந்து இன்னைக்கு துரைமுருகன்லேருந்து எல்லாரும் மேலேயுமே இன்னைக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. MRK பன்னீர்செல்வம் உள்பட. ஏன் அவங்களெலாம் நீ பதவி நீக்கம் பண்ணலை? நீ யோகியமான சிகாமணி தானே, யோகியமான நீ முதலமைச்சர் தானே. ஒரு மண்டல தலைவர் மட்டும் அவங்க மேலே குற்றச்சாட்டு வந்தது இன்னைக்கு நீ அவங்க பதவியிலேருந்து தூக்குறேன்னு சொன்னால் இவங்களே நீ தூக்கியிருக்கணும்ல. அப்போ மண்டல தலைவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு, அமைச்சர் என்ற ஒரு நிலைப்பாடா? இதைத்தான் பிரேமலதா அவங்க கேட்குறாங்க. நீ உன்னோட நிலைப்பாடை ஒரே மாதிரி ஏடு. இப்போ அவங்க கேட்குறது கரெக்டு தானே. இப்போது சாதாரண ஒரு சோத்துக்கு வழி இல்லாமல் ஏதோ திருடிட்டு போகிறான், அவனை ஒரு கையை உடச்சி காலை உடச்சி பாத்ரூமில் வலிக்கு விட்டான்னு சொல்கிறேன். இன்றைக்கி 5 பேர் ஒரு கொலை பண்ணிட்டு உள்ளே போயிருக்கிறான் சார். நான் போயிருக்கேன் சார் ஜெயிலுக்கு. என்னை இந்த திமுக அரசு தான் உள்ளே அமைச்சிருக்கிறாங்க. உள்ளே எப்படி திரும்ப அடிப்பானு தெரியுமா? நீங்கள் இங்கே வாங்குறதுலாம் அடி கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா குவாரண்டைன் ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சார் நீங்கள் அலறிட்டீங்க சார், நீங்கள் நான் என்னை அடிக்கலை. ஏன்னா என்னோட கேஸ் வேறங்கிறதுனால, எனக்கு வந்து முதலமைச்சர் அவதூறாக பேசின கேஸுங்கிறதுனால என்னை அடிக்கலை சார், நீங்கள் தனியாக போயிருங்கட்டாங்க. அந்த பசங்களை அடித்தாங்க பாருங்க சார். முட்டி போட வச்சுட்டு இந்த கால் இருக்குல்ல, உள்ளங்கால், அந்த உள்ளங்காலில் இவ்வளோ பெரிய பைப்பு சார், இவ்வளோ தடி பைப்பு, அந்த காலில் அடித்தா சுருண்டு விடுறான் சார். அவன் சுருண்டு விடுறான். உள்ள அவ்வளோ அடி அடிப்பாங்க. அந்த அங்கே முடிச்சிருவாங்களா, ஒரு பேசி முடிஞ்சிருமா, அடுத்து திரும்ப அடுத்த நாள் செல்லு பிரித்ததுக்கு அப்புறம் இன்னொரு வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷன் உள்ள போகும்போது என்ன கேஸு வா, நீ என்ன கேஸு வா, கேட்டு அடிப்பாங்க சார். அங்கே நீ இங்கே அடி வாங்குறத விட அங்கே அடி வாங்குறது ஜாஸ்தியாக இருக்கும். எங்கன்னா ஜெயிலில் முதல் 2 நாள் ரொம்ப ரணவதனை அனுபவிக்கணும் நீங்கள். அப்படியும் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு தான் இருக்கிறாங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவ்வளோ அடி அடிப்பாங்க சார் உள்ள ஜெயிலில். நான் பார்த்துக்கிறேன், கண் கூட நான் பார்த்து, நான் சாட்சி அதுக்கு. அவ்வளோ அடி உள்ளே அடிப்பாங்க. ஒருத்த கையை உடச்சி கூட்டு வந்துட்டாங்க உள்ள. ஒரு இஸ்லாமிய பையன் செயின் அறுத்துட்டான்னு சொல்லிட்டு கையை உடச்சி கூட்டு வந்துட்டாங்க. 2 பேர், அவங்க 2 பேரும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுற 2 பேருமே, 2 பேரும் கையை உடச்சிட்டாங்க. உடச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. நான் முன்னாடி போகிற வெரிஃபிகேஷனுக்கு எனக்கு பின்னாடி 2 பேர் வராங்க. நான் சொல்ல செகண்ட் வெரிஃபிகேஷன் மேலே நடக்கும், 2வது அங்கே எல்லா வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்போ நான் போகிறேன். நான் போகும்போது இவனுக்கு ஏதோ குசுன்னு பேசியிருந்தானுங்க. உடனே அந்த 2 உயர் அதிகாரிகள், அவங்க 2 பேர் அன்யூனிஃபார்மில் இருக்காங்க, நல்லா ஹைட் வெயிட்டாக சூப்பராக இருக்காங்க போலீஸ். இங்கே வா அப்படின்னாங்க. என்ன கேஸ்? நான் இந்த கேஸ் அவ்வளோ அடி சார். அந்த பைப்பில் அந்த 2 பேருமே ஏற்கனவே கையை உடஞ்சி இருக்கிறானுங்க. அவ்வளோ அடி அவங்க 2 பேருமே அடித்து முடிச்சு போகிற. அந்த 2 பேர் சொல்கிறானுங்க, இதுக்காகவே நான் அதிகமாக தப்பு பண்ணுவேன், இதுக்காகவே நான் பண்ணுவேன். அதான் முதல் தப்பு அவனுக்கு பண்ணுறது. இவனுக்கு அடிக்க அந்த 2 பேரும் என்கிட்ட சொன்னானுங்க, இதுக்காகவே நான் அதிக தப்பு பண்ணுவேன், நான் ஏன் திருந்தணும், அவள் தான் கையை உடச்சிட்டீங்களா, அப்புறம் என்ன உள்ளே வர அடிக்கிறீங்க அப்படின்னு அவன் எங்ககிட்ட சொல்கிறா சார். இதுன்னு அந்த பசங்க 2 பேருமே இஸ்லாமிய பசங்க, பார்க்கறது அப்பா மாதிரி இருந்தாங்க 2 பேருமே. அவ்வளோ அடி சார் உள்ள, சும்மாலாம் கிடையாது. உள்ள நீ
போலீஸ்னா நீங்க வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துடலாம் நினைக்காதீங்க. உள்ள அவ்வளோ அடி, யாராக இருந்தாலும் எந்த வயசா இருந்தாலும் உள்ள அடி. உள்ள அடி வாங்காம நீ ஜெயிலுக்குள்ள போகவே முடியாது. என்ட்ரன்ஸ்ல இருந்தே உங்களை அடி வாங்கினா நீங்க உள்ள போகும். அந்த மாதிரி ஜெயிலுனால போலீஸ்னால இன்னைக்கு ஒரு பயம் வந்துருச்சு மக்கள்கிட்ட. ஓகே, கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ வந்து அந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காப்ல. ஆனா இதையுமே ஏன் பாஜகவினர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க? நல்ல விஷயங்கள் தானே பண்றாரு ஸ்டாலின் அவர்கள். இல்லை, நானே கேட்குறேன்னா நல்ல விஷயமா பண்ணுறாருன்னா இவங்க அப்பா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஆண்டுட்டு இருந்தார். அப்போ அவங்க அப்பா கொண்டு வரல. இப்படி 4 வருஷமா கொண்டு வராமல் இப்போ சமூக நீதினு கொண்டு வந்தேன்னு அர்த்தம். சமூக நீதி உங்கள் கட்சியில் இருக்குதா? சமூக நீதி உங்கள் கட்சியில் இருக்குதா? நீ என்ன பண்ணிக்கணும்? சமூக நீதி காக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒரு தலித்தை கூட்டு ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கிக்கணுமா வேணாமா? ஏன் உன் பையன் ஆக்கினேன்? அப்போ சமூக நீதிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ சரி, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறேன்னா உங்கள் தங்கச்சி கூப்பிட்டு துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டியது தானே? ஏன் கொடுக்கல? அப்போது சமூக நீதியை பற்றி பேசுகிறவங்க, சமூக நீதிங்கிற பேர் வைக்கிறவங்க, நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய குடும்பத்திலேருந்து அது வரணும், உன்னோட கட்சியிலேருந்து அது வரணும். உன்னோட கட்சியிலே சமூக நீதி கிடையாது. திருமாவளவன் வந்தாருன்னா பிளாஸ்டிக் சேரை போட்டு தான் உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் தான் உட்கார வைக்கிறீங்க. பார்த்தா ராஜா கண்ணப்பன் அந்த வேலையை தான் செய்கிறாரு. உங்ககிட்ட இருக்கிற உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்களுமே கீழ் ஜாதியிலேருந்து யார் வந்தாலுமே அவங்களுக்கு பிளாஸ்டிக் சேரை கொடுத்து ஓரமாக உட்கார வச்சு தான் பேசுகிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி சமூக நீதிங்கிறத நாங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இது எப்படி சமூக நீதினு சொல்லுவீங்க? மாணவர்கள்கிட்ட சமூக நீதி இல்லைன்னா கயிறு கட்டாதங்கிற. இது எங்கேருந்து ஏற்றுன்னு வரணும்? நீ இது எங்கேருந்து ஏற்றுன்னு வரணும்? அவங்க அந்த எல்கேஜிலேருந்து இது நீ கொண்டு வரணும். அந்த நீ இப்போ போயிட்டு மாணவிகள் படிக்கக்கூடிய கல்லூரியில் போய் இதை கொண்டு வந்தால் என்ன பண்ண முடியும்? இது நீ எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்? இந்த சமூக நீதிங்கிறத குழந்தைலேருந்து நீ எடுத்துகிட்டு வரணும். 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்து நீ இந்த சமூக நீதி நீ கொண்டு வந்தேன்னு சொன்னாக்கா இந்த சமூக நீதி நீ இப்போ செல்லும். நீங்கள் எங்கே கொண்டு வரீங்க இதை? மாணவி, அதாவது எனக்கு ஒன்றும் புரியல இது. இப்போ அந்த பெயர் பலகையை மட்டும் மாற்றிட்டாக்கா சமூக நீதி வந்துடுமா? அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஜாதி பிரச்சனையே இருக்காதா? இன்றைக்கி பேப்பரை திறந்தா அதுதான் சார் வருது. சின்ன சின்ன பசங்கள்லாம் ஜாதி வெறியோடு இன்றைக்கி போய் வெட்டுறான், குத்துறான். நீங்கள் இன்னும் கூட என்ன சொல்கிறீங்க? பார்ப்பன எதிர்ப்பு சொல்றீங்க. இப்போ பார்ப்பன எதுவுமே பண்ணுறது இல்லை. 3% தான் பார்ப்பன. நீங்கள் இன்னும் கூட பார்ப்பனன்னு சொல்கிறீங்க. இப்போ எந்த பார்ப்பன ஜாதிய ரீதியாக மற்ற கீழ் ஜாதியை துன்புறுத்துறான் சொல்லுங்கள். ஒரே ஒரு சான்று எங்கன்னா சொல்ல முடியுமா? எங்கேயுமே கிடையாது சார். கிராமத்தில் கூட கிடையாது. கோயிலில் கூட அவன் பிரச்சனை பண்ணுறது, நீ அதெல்லாம் பண்ணிட்டு போன்னு விட்டுறான். அப்போ இன்னைக்கு இந்த ஏற்றத்தாழ்வு எங்கே நடக்குதுன்னாக்க கிராமங்களில் இருக்கக்கூடிய உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதிக்குள்ளே நடக்குது. ஆனால் இவன் கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவான்? இந்த தீண்டாமைங்கிறது பிராமணன்னுவான். இந்த தீண்டாமைங்கிறது பிராமணை கொண்டு வந்தது. இந்த பிராமண எதிர்ப்புங்கிறதான் இவன் சொல்லுவானே தவிர, நீ சின்ன வயசுலேருந்தே அவங்க கிட்ட இந்த பிராமண எதிர்ப்பு தான் சொன்னியே தவிர உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த ஜாதிய பாகுபாடுகள் நீ சொல்லலை. நீங்கள் புக்கில் கூட படிங்க. தீண்டாமை என்பது தீய சொல்லுங்கிறது எதை சொல்லுவானா? பார்ப்பனை வச்சு தான் சொல்லுவான். நீங்கள் வந்துட்டு பெரியார் பார்ப்பனருடைய எதிர்த்தாருன்னு சொல்லுவார். இப்போ அனைத்து ஜாதி எதிர்த்தான்றலாம் வராது. அப்படி இருக்கும்போது நீ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்? அனைத்து ஜாதியிலுமே பாகுபாடு இருக்குது, அதை நம்ம களைய வேண்டும் நீ சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா பரவாயில்ல. நீ ஆரம்பத்துலேருந்தே நான் படிக்கக்கூடிய காலத்துலேருந்தே நீ பார்ப்பன எதிர்ப்பை மட்டுமே தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே தவிர வேற என்ன எங்களுக்குள்ள சொல்லிக் கொடுத்த? ஆனால் இன்னைக்கு பார்ப்பன எதிர்ப்புன்றதே இல்லையே. இன்னைக்கு பார்ப்பனை யாரையுமே கொடுமைப்படுத்துறது இல்லை. பார்ப்பனை எந்த ஜாதி பாகுபாடு பார்க்கறதில்ல. பார்ப்பனை எந்த திண்டாமையுமே இன்னைக்கு பண்றதில்ல. இன்னைக்கு முழுக்க பண்றது பார்த்தா கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஜாதி அமைப்புகள் தான் இன்னைக்கு இதுக்கு பெரிய ஒரு சவாலா இருக்கிறாங்க. அப்ப நீ அதை குழந்தையில இருந்து கொண்டு வரணும், சின்ன வயசுல இருந்து கொண்டு வரணும். இப்ப போய் பேரை மாத்திட்டு எல்லாம் மாறிடுமா? அதாவது தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக தான் இது எல்லாமே. உங்களை தேடி முதல்வர் திட்டம், ஒன்றிய திட்டம், இதெல்லாம் தேர்தல் வரப்போகுதுல, வேற வழி கிடையாது. இப்போ வீடு வீடா போறாங்க. ஓரணியில் தமிழகத்துல வீடு வீடா போறாங்க. நான் என்ன கேட்கறேன்? திமுக வீட்டுக்கு போவாத, தயவு செஞ்சு நான் சொல்றேன். பாதிக்கப்பட்டுறாங்கல்ல. நீ பட்டியல் எடுத்தல, என்ன பட்டியல் எடுத்த? தகுதியானவர்கள், தகுதி படைத்தவர்கள், தகுதி இல்லாத 1000 ரூபா கொடுத்து வைத்தல. இதுல தகுதி இல்லாதவங்க இருக்கிறான் பாரு, 1000 ரூபாய் கொடுக்காம எவ்வளவு மக்கள் இருக்கான். அவங்க வீட்டுக்கு போ. உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? கட்சியில சேர்ந்துருவாங்களா? அவங்க வீட்டுக்கெல்லாம் போ. நீ 1000 ரூபா கொடுத்த வீட்டுக்கு மட்டும் போவாத, 1000 ரூபா கொடுக்காத வீட்டுக்கும் போகணும். 1000 ரூபா கொடுக்காத வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்படியே மகிழ்ச்சியோட வரவேற்று உனக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்து டிஃபன் வாங்கி அவர் பேச சொல்லுங்க. யார? ஸ்டாலினை வச்சு பேச சொல்லுங்க பார்க்கலாம். நடக்குமா? ஒரு வீட்டில் நடக்காது. நான் 1000 ரூபா கொடுக்காத ஒரு வீட்டுக்கு போய் பார்க்கலாம். உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பில் ரேட்ல திமுக காரன் வீட்டை தவிர நீ வேற எந்த வீட்டுக்கு போனாலும் சேர்க்க மாட்டான். இன்னைக்கு பால் விலை உயர்வுக்கு நீ பண்ண வேலைக்கு நீ திமுக காரன் எந்த வீட்டுக்கு போனாலும் சேர்க்க மாட்டான். திமுக காரன் வீட்டு அவ கூட தலையெழுத்தேன்னு சேர்ப்பான். தான் வீட்டுக்காரன் வந்துட்டு திமுக இருக்கிறானே, அவர் பொறுப்புல இருக்கிறானே, அதனால தலையெழுத்தேன்னு அந்த பொண்ணு சேர்ப்பான். ஆனா மனசாட்சி உள்ள ஒரு தமிழக, அதாவது மனசாட்சி உள்ள ஒரு தமிழக குடும்பத்துல கூட திமுக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்களோட அடிமடியில கையை வச்சது திமுக. ஒரு மனுஷனுக்கு என்னங்க ரொம்ப முக்கியம்? கரண்ட் முக்கியம். இன்னைக்கு கரண்ட் பில் ஏற்றிட்டீங்க, பால் விலை அதை ஏற்றிட்டீங்க, சொத்து வரி ஏற்றதுனால வாடகை உயர்ந்து போச்சு. சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை கிடையாது, வாடகை இருக்கிறவனுக்கு வாடகை உயர்ந்து போச்சு இல்லையா? அதே மாதிரி நீ சொந்த வீடு கட்டினா கட்ட முடியல, ஏன்னா செங்கல் ஜெல்லி எல்லா விலையுமே ஏறி போச்சு. இன்னைக்கு கரண்ட் பில்லை திரும்பவும் இன்னைக்கு சின்ன சின்ன கம்பெனி வச்சிருக்காங்க பாருங்க,
அவங்களுக்குலாம் திரும்ப 3% வரி இது கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஏழை மக்களோட வயிற்றில் அடிக்கக்கூடிய நீங்கள் அவங்க வீடு தேடி போனாக்கா உங்களுக்கு ஒன்று ஓட்டு போட்டுருவாங்க, அவங்க கட்சியில் சேர்ந்துருவாங்களா? எவ்வளவு விளம்பரம் பண்ண முடியுமோ அவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க. தவிர உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில தமிழக மக்கள் மிகவும் கொதித்து போய்ச்சிருக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் வேணும். திமுகவுக்கு மாற்று வேற ஒரு கட்சி நாங்கள் தேர்ந்தெடுத்தே அவனுங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஓகே சார், அற்புதமான கருத்துக்களை இளைய பாதல் வந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.